திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியனை போலே அப்படின்னு இந்த வாக்கியம். இந்த வாக்கியத்துக்கு நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, திருப்பி ராமாயணத்துக்குள்ள திருக்கோளூர் பெண் பிள்ளை நம்மள கூட்டின்னு போறான். ராமாயணத்துல வனவாசம் அந்த கட்டம், ராமர் காட்டுல நிறைய ரிஷிகள் முனிகள் அவர்களெல்லாம் சந்திச்சுதான் நமக்கு தெரியும். சில பேருக்கு சேவைகள்லாம் செஞ்சுட்டு அவருக்கு அகஸ்தியரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. அந்த விருப்பத்தை சுதீக்ஷணர்கிட்ட அவர் தெரிவிக்கிறார். சுதீக்ஷணர் ராமருக்கு நீ எப்படி போகணும் அகஸ்தியரை பார்க்கறதுக்கு அப்படின்னு உதவி பண்றார். அந்த உதவியை எடுத்துட்டு ராமர் பிரான் அகஸ்தியரோட ஆசிரமத்துக்கு போறார். அகஸ்தியர் ராமரை வரவேற்று அவ ரெண்டு பேருக்குள்ள என்ன உரையாடல் நடந்தது, அதுக்கப்புறம் எந்த மாதிரி ஆயுதங்களை அகஸ்தியர் ராமருக்கு கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். அகஸ்தியர் தமிழ் மொழிக்கு தலைவர் இல்லையா. தமிழை கம்பராமாயணத்துல கம்பர் என்றும் அழியாதது அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த அகஸ்திய முனி ராமரை பார்த்த உடனே சில ஆயுதங்களை கொடுக்கிறார். என்னென்ன ஆயுதங்கள் கொடுக்கிறார்? விஷ்ணு தனுசு அப்படின்னு ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் விஸ்வகர்மா மகாவிஷ்ணுக்காக பண்ணி கொடுக்குற ஆயுதம் அது. அந்த விஷ்ணு தனுசு பரசுராமர்கிட்ட போய் பரசுராமர்கிட்டேருந்து ராமர்கிட்ட போய் ராமர்கிட்டேருந்து வருணதேவர்கிட்ட போய் வருண பகவான் அகஸ்தியருக்கு அதை கொடுக்கறதா இந்த கதையில வருது. ராமர் அந்த விஷ்ணு தனுசை வாங்கின போது அயோத்தியில இருந்தார் அவர். அந்த டயத்துல அவருக்கு அதுக்கு யூஸ் இல்லை. அதனால வருணதேவர்கிட்ட கொடுக்குறார். வருண பகவான் அதை அகஸ்தியருக்கு கொடுத்து அகஸ்தியர்கிட்ட பத்திரமா வச்சுக்க சொல்லி கொடுக்குறார். அப்ப அந்த விஷ்ணு தனுசு அகஸ்தியர்கிட்ட இருக்கு. அந்த விஷ்ணு தனுசுவ அகஸ்தியர் ராமருக்கு கொடுக்கறதா இந்த கதையில வருது. அதோட இல்ல, தனுசு அப்படின்னா வில்லு. வில்லு மாத்திரம் கொடுத்தா போறாது இல்லையா. அரக்கர்களை அழிக்கணும் அப்படின்னாக்க நமக்கு அம்புகள் எல்லாமும் தேவைப்படுறது. மகாவிஷ்ணுவே இந்த தனுசை உபயோகிச்சு தான் அரக்கர்களை கொன்னார் அப்படின்னு சில குறிப்புகள் நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த அம்புகளையும் இந்த தனுசோட அகஸ்தியர் கொடுக்கிறார். இந்த அம்புகளுக்கு ஒரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா, அது ஒளி வீசக்கூடிய அம்புகள். அதோட இல்லாம இந்த அகஸ்தியர் கொடுக்குற இந்த ஆயுதங்கள்ல இந்த அம்புகள் அக்ஷய பாத்திரம் மாதிரி எடுக்க எடுக்க குறையாதான். அது ஒன்னொண்ணுமே ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு விஷயங்களை நம்ம ராமாயணத்துக்குள்ள பாக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு கத்தியும் கொடுக்குறார் அகஸ்தியர். இதெல்லாம் கொடுத்து மங்களகரமாக நீ இருக்கணும் அப்படி சொல்லி ராமரை வாழ்த்தி அனுப்புறதா திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்லி முடிச்சுட்டு, நான் என்ன அகஸ்தியர் மாதிரி ஏதாவது ஆயுதங்கள் ராமருக்கு கொடுத்தேனா? கொடுக்கல இல்லையா. அதனால நான் திருக்கோளூர்ல இருக்கிறதுக்கு எனக்கு யோகியதை இல்லை, அதனால திருக்கோளூரை விட்டு நான் வேற ஊருக்கு போறேன் அப்படின்னு போற மாதிரி இந்த கதை முடியறது.